வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அற்புதமான அமைப்பு, பயணங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், எதிர்பார்க்காத நல்லது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் ஈடுபாடு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் அல்லது தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சங்கடத்தை போக்குவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது ஏற்றம். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பயணங்கள் சந்தோஷம். பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம். இழுபறியாக இருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் நிமித்தமாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது யோக பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பம், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் என்ற எல்லா இடத்திலும் நீங்கள் தான் அடக்கி வாசிக்கக்கூடிய நிர்பந்தமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அரசுத்துறை, குடும்பம், வெளியிடம், குறிப்பாக அரசியல்வாதிகள் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். தேவையற்ற பழிப்பாவங்களோ கஷ்டங்களோ வரக்கூடிய காலகட்டம் குறிப்பாக வார்த்தைகளால் ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசிக்காரர்கள். மன அழுத்தம், விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய அமைப்பு, அதீத கவனம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய உன்னதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற படிப்புகளில் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுவதும், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக மதியத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், தொழிலில் காணப்பட்டிருந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப நாட்களாக ஏதோ ஒரு குறை நிவர்த்தி ஆகவில்லை என்று வருத்தப்பட்டிருந்த அமைப்புகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மதியம் 12 மணி 25 நிமிடம் வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பதும், வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும், மதியத்திலிருந்து தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன்
வாக்குவாதங்களோ தர்க்கங்களோ இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோர் இரத்தபந்த உறவுகளுடன் காட்டுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். மதியம் 12 மணி 26 நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. வெளியிடத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளியிடத்திலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். எதிரிகளிடத்தில் அதீத கவனம், வழக்கு விஷயங்களில் மிக மிக கவனம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் லாபமும் காணப்படக்கூடிய கௌரவத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மதியத்திலிருந்து தர்க்கங்கள் வேண்டாம். வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும், பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.